பார்வதி சொல்கிறாங்க, விஜயா இதுக்கு மேலே என்னால் பேசாமல் உண்மையை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்து வராதம என்னமோ சொல்லிட்டு இருக்கிற நீயே அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துட்டு கேட்குறாங்க விஜயாவும். அப்போ வந்துட்டு அண்ணாமலை என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைனா இங்கே வந்துட்டு பூஜை பண்ணுறக்கு வந்த அம்மா சொன்னாங்கல்ல, மீனாவை இப்படியெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இருந்த பெரிய தோசை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படி இப்படின்னு எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்துவும் கேட்குறாங்க. ஆமாப்பா, அன்னைக்கு உங்கள் அம்மா விஜயா வந்து அங்கே அந்த சிந்தாமணிகிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பூஜைக்கு ஆள் வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன், தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு அந்த சிந்தாமணியோடைய வேலை தான். ஏன்னா சிந்தாமணி தான் வந்துடுவீங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, முத்து மீனாவை வீட்டு விட்டு எப்படியாவது வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து இங்கே மனோஜுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா எதுவும் செய்ய போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த சாமியார் பூஜை அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டு இதெல்லாம் எடுத்துக்கு ஐடியா கொடுத்தது அவங்க தான், இந்த ஆள் செட் பண்ணி விட்டது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்ததுங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து முத்து சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ, அந்த சிந்தாமணியோட சேராதுன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ வந்துட்டு உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் போய் இப்போ என்னால் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இது கேள்விப்பட்ட 2-3 நாளாக எனக்கு இப்படி தூக்கமே வரல, அவ்வளோ தூரம் எனக்கு மன சங்கடமாச்சு. அப்படி நான் என்னங்க உங்களுக்கு நான் பண்ணிட்டேன், நாங்கள் இருந்தால் எதுக்காக வந்துட்டு மனோஜ் அவருக்கு கல்யாணம் ஆகாமல் போக போகுது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், மற்ற பசங்களாம் நல்லா படிச்சிருக்காங்க, வேலையில் இருக்காங்க, இவன் கார் டிரைவர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை இதுக்கு மேலே வந்துட்டு முத்து பற்றி ஏதாவது பேசினா பாரு, உன் பையன் படித்தான்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறியே, அவனால் உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது இது வரைக்கும்? இப்போ வரைக்கும் அவன் ஊரை சுற்றி கடன் வாங்கி தானே வச்சுட்டு உட்காந்துருக்கான், கடன்காரனுங்க பேரை தானே வாங்கி வச்சிருக்கான். முத்து அப்படியா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்து, அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் மனசே ரிலாக்ஸாக இருக்குது. மீனா பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க, நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன், உனக்கு எதாவது ஆயிருமோன்னு நினச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு இதில் இந்த மூட நம்பிக்கை மேலே அவ்வளோலாம் எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இல்லைனாலும் கூட இப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைடா விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இனிமேல் வந்துட்டு சிந்தாமணி கூட இங்கே வந்து விஜயா பேசிக்கிட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா குடும்பத்தை என்ன வேணால் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லவங்களும் கிடையாது. எதுக்காக வந்துட்டு சிந்தாமணி திரும்ப வந்துட்டு விஜயா கூட வந்து பேசுகிறான்னு தெரில, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்க, ஏதோ பிளான் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு நல்லா புரியுது, இந்த கதை சொல்லி ஆரம்பிச்சதுலேருந்து நீ இந்த சிவனோட சேர்ந்ததுலேருந்து நீ கொஞ்சம் தெளிவாயிட்டமா, ஆனால் இவளுக்கு எப்போ தான் நல்ல புத்தி வரும்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்ல புத்தியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வரும், அதான் வந்துட்டு நீ இந்த சிந்தாமணியோட எப்போ சேராமல் இருக்கியோ அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து முத்து சொல்கிறாங்க, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்னமோ சிந்தாமணியும் ரோஹிணிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சுட்டா திடீர்னு இப்படி சொல்கிற நீ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு எனக்கு தான் உண்மையாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு உடனே விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, நான் சும்மா ஒன்றும் சொல்லப்பா, ஆதாரத்தோட சொல்கிறேன், அன்னைக்கு சத்யா போனான்லப்பா அந்த கிறிஸ்துக்கிட்ட வந்து பேசுறதுக்காக. அப்போது வீடியோ கால் பண்ணி பேசி முடிச்சுட்டு அவன் வெளில வரப்போ ஒரு ரூமில் ஒரு அம்மா நின்றுட்டு இருந்திருக்காங்க, மறைஞ்சு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்னடான்னு கடைசியில் பார்க்குறப்ப தான் அது சிந்தாமணின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் வந்து சத்யாவுக்கு தெரிஞ்சிருக்குது. சத்யா அன்னைக்கே என்கிட்ட வந்து சொன்னான். ஆனால் வந்துட்டு நான் வந்து சரி ஓகே ஏதாவது எதாச்சும் போயிருந்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே நடக்கிறதெல்லாம் போய் அங்கே சொல்லிட்டு இருக்கும் போல இருக்குது, டபுள் சைடு கேம் விளையாண்டுட்டு இருக்கு, அந்த பார்லர் அம்மாவுக்கும் சேர்ந்து ஏதோ குழி பறிச்சிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை 2 பேரும் சேர்ந்து தான் அதை சதிவு திட்டம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் விஜயா சாக்கா கேட்குறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், அன்றைக்கி அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலரம்மா தங்கியிருக்கிற வீடு கூட அதனுடைய வீடு தான், அது ரெண்ட்டுக்கு விட்டுருக்குது, ஒரு வீடு ஒரு போர்ஷன் காலியாக இருந்திருக்குது, அதில் தான் இந்த பார்லரம்மா இப்போ தங்கிட்டு இருக்குது, அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ யாரை தான் நம்புற, நீ யாரை நம்புறையே இல்லையே, முத்து மீனாவை நீ நம்ப போகிறது கிடையாது, இதுதான் உண்மை. நீ மேற்கொண்டு இன்னும் போய் அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீ போய் அங்கே சொல்லிக்கிட்டே இரு, கடைசியில் வந்து ஒன்றுக்குமே இல்லாமல் தான் போகிறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீ வந்து இந்த சிந்தாமணிகிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, அப்பா நான் போய் அந்த அம்மா பிடிச்சி திட்டி மிரட்டி விட்டு வந்துட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, விடுடா பார்த்துக்கலாம், அதனால் இனிமேல் இது ஆக போகிறது கிடையாது, சிந்தாமணி வீட்டை போய் இனிமேல் இவன் நம்ம விஜயா பேசாமல் இருந்தாவே போதும், அதுக்கு மேலே அவள் பேசினானா அதுக்கப்புறம் அவன் பையனுடைய லைஃப் என்னன்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மனோஜோட லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், இனிமேல் சிந்தாமணிகிட்ட நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி என்கிட்டயே வந்துட்டு தூக்கி கணம் பார்த்துருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மனோஜ், அம்மா என்னம்மா நீ வாட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க நீ வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, பத்திரத்தை அவங்கள நம்பி தான் நம்ம கொண்டுட்டு போய் அந்த ஃபினான்ஸ் சீட்டை கொடுத்து வச்சுருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருக்கிற, அந்த அம்மா வாட்டுக்கு வீட்டுக்கு வந்து பத்திரத்தெல்லாம் வச்சுருக்க விஷயத்த சொல்லிட்டு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன 2 பேரும் காதை கடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்கல்ல, அவங்கள எப்படி நம்ம வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தீனாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு இங்கே பார்வதியும் கிளம்பிடுறாங்க. அடுத்த வந்து விஜயா வந்துட்டு, டே மனோஜ் என்னடா நம்ம தேவையில்லாமல் வந்து பத்திரத்தை கொண்டு போய் அங்கே சிக்க வச்சுட்டோமோ அப்படிமா சொல்கிறாங்க. அம்மா
அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ அதாப்பா அந்த ரோகிணிக்கு இது ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்காக உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பேசியிருந்துருக்கலாம். என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கலாம். அதுக்காக வந்துட்டு நம்ம பத்திரத்தில் வச்சு அவங்களா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது என் வீடாச்சே, உனக்கு என்ன சொல்லு பார்க்கலாம். வீடு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், உங்கள் அப்பா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் நான் சம்பாதிக்க போகிறேன்லம்மா. நீ அப்படியே தாண்டா சொல்லிட்டு இருக்கிற. 1,00,000 முழுசாக கொண்டு வந்து எனக்கு கொடுத்ததும் இல்லை, கடன் அடைச்சதும் கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லபடியாக சீக்கிரமாக வந்து கடன் அடைச்சி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம்டா, சீக்கிரம் பண்ணுறா. வேலையை அந்த 14,00,000 அடைச்சு வீட்டு டாக்குமெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருப்பிடலாம். அதுக்கப்புறம் மற்ற கடன்லாம் அப்புறம் கூட அடைச்சிக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சிந்தாமணிங்க அப்படியே விஜயாவுக்கு அப்படியே சந்தோஷமாக வந்து கால் பண்ணுறாங்க. மாஸ்டர்கிட்ட பேசுவோம். அதான் முத்து மீனாவும் வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கு நம்ம ஒரு பேஸ் போட்டு கொடுத்துட்டோம்ல, மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. மறுபடியும் திரும்பவும் கால் பண்ணுறாங்க. கால் கட் பண்ணி விட்றாங்க. என்ன காலை கட் பண்ணி விட்றாங்க, என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, நம்ம பார்வதி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு பார்வதின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னாச்சு, ஏன் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, ஏன் விஜய் உங்களை வர சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே மாஸ்டருக்கு தான் நான் கால் பண்ணால் ஃபோனை கூட கட் பண்ணி விட்றாங்க, அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அவள் எப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, எம்எல்ஏ அவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வருத்தமா, ஏமா நீ வந்துட்டு முத்து மீனா வீட்டில் இருந்து வெளில அனுப்புறதுக்கு நீயே ஒரு ஆளை செட் பண்ணி பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ண சொல்லி என்னென்ன வேலை பார்த்து வச்சிட்ட நீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி இப்படி பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன, நீ தான் அந்த வேலையை பண்ணங்கிறது வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க, இதுக்கு மேலே பேசுனாங்கன்னா அண்ணா வந்து அவ்வளோதான், அவன் விஜய் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க, அவள் அந்தளவுக்கு பேசி வச்சுருக்கிற நீ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே அப்படின்னு இங்கே பாரு, அது மட்டும் கிடையாது, நீ ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, நீ ஏதோ ஒன்றுக்கு ரெண்டாக வந்துட்டு ஏதோ பார்த்தும் பார்க்காம தேவையில்லாமல் என் மேலே பழிய போட்டுட்டு இருக்காத. உனக்கு என்ன பிரச்சனை, என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் சொல்லிடு. அதுக்காக நான் ரோகிணிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சொல்லாத. அன்றைக்கி கிருஷ்ணகிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு வந்து மீனாவுடைய தம்பி வீட்டுக்கு வந்திருந்தப்போ நீ கதவு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சும்மா இல்லைன்னு சொல்லி நாடகம் போடாத. அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கி இருக்கிற வீடு கூட உன் வீடு தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. சும்மா நீ வந்துட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் கொண்டு போய் அங்கே சொல்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியே விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா, சரி போனால் போயிட்டு போ, எனக்கு என்ன அந்த வீட்டு டாக்குமெண்ட் வேணும், வீடு வேணும். டாக்குமெண்ட் தான் இப்போ என் கையில் இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்துட்டு கடன் அழைச்சி தானே ஆகணும், கடனை சேர்ந்து டாக்குமெண்ட் வாங்கி தானே ஆகணும். வசமாக சிக்கியிருக்கல விஜயா, இதுக்கு மேலே நான் இதுக்காக நடிக்கணும், பேசினா பேசாட்டி போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு சந்தோஷமாக ஒரு இல்லை சிரிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ பார்வதி யோசிக்கிறாங்க, இந்தம்மா பார்த்தா அப்படியே தெரியல, ஏதோ பிளான் பண்ணி ஏதோ ஸ்கெட்ச் போட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. பார்வதி, விஜயா ஏதாவது வேலை பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி ஏதோ வேலை பண்ணி வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம், இல்லை சிந்தாமணிகிட்ட ஏதாவது வசமாக நீ சிக்கியிருக்கியா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், கேட்டுட்டு அப்படியே நக்கலை ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு என்னமோ அதுக்கிட்ட நீ மாட்டியிருக்கியோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜயா, ஐயோ பார்வதி நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வீட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டு பார்வதி கிட்டே இது மாதிரி டாக்குமெண்ட் வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா பண்ணி வச்சுக்கிறேன், அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான். அதுவும் போய் மனோஜை நம்பி இவ்வளோ பணத்தை கடன் வாங்குறதுக்காக வந்துட்டு போய் பத்திரத்தை வச்சிருக்கிறியே, அதை இப்போ கண்டிப்பாக வந்துட்டு மனோஜெல்லாம் திருப்பி கொடுத்துருவா நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என் பையன் பண்ணிடுவா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக போச்சு போ, எப்படியோ வீட்டை பத்திரத்தை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கிற வழியை பாருன்னு சொல்கிறாங்க.